ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் சிஇஓ அப்படிங்கிற ஒரு ஜிக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக வாட்ஸ்அப் சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் தான் மூவிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், கதைக்குள்ளே போக போக பார்த்துக்கலாம். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஜேகேயோடைய வீடை தான் காட்டுறோம். ஜேகே வந்து அப்படியே மேலேருந்து அப்படி கீழே இறங்கி வரான். அதாவது நைட்டு சாப்பிட்றதுக்காக மேலேருந்து கீழே இறங்கி வரான். இப்போ ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு, ஏண்டா ஒரு கல்யாணம்னு ஒன்று தான் பண்ணான்டா, ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மா, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதும்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீங்கள் பாரு நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சண்டைக்கு வராங்க. இப்போ பாருமா, என்னாலலாம் கல்யாணம் பண்ண முடியாது, சும்மா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி இப்படியே பாரு, இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்லேயே நைட்டில் இருந்துட்டேன், என் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் பாருங்க அவன் என்ன பேசுகிறாங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு, என்னடா பேச்சு பேசுகிற, எங்களுக்கு என்னடா ஆசை, நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டியோடு இருக்கணும் தானடா எங்களோட ஆசை, அது ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற டேட், சாமி இருங்க டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஜேகே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே ரூமுக்கு போய் டென்ஷன் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அன்னைக்குள்ள டே வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே அப்படியே டென்ஷனாக கேபினில் உட்காந்துருக்குறான். இப்போ அந்த இடத்துக்கு சுகா தான் வரான். வந்துட்டு, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறா, ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற, கத்தாமல் இதுவாக இருந்தாலும் பண்ண மாட்டியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா தான் அப்படியே உள்ளே வர்றாரு. இப்போ பார்த்துட்டு, காலையிலேருந்து டென்ஷன் ஆக்குறாங்க டே அப்படிங்கிற மாதிரி இப்போ டென்ஷனாக ஜேகே இருக்கிறான். இப்போ சுகா பார்த்துட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதை பண்ணி தான் தொலையேன், பண்ணால் உனக்கும் டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் அவியலுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல, பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீயுமா என்னாலும் முடியாதுடா, நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னானே. ஏன்டா அவனுக்கு நடந்ததையே நினச்சி நீ ஏன்டா வருத்திக்கிற, எல்லா பசங்களும் அந்த மாதிரி கிடையாதுடா, சொன்னால் புரிஞ்சுக்கூடா அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு, என்னை பொறுத்தளவுக்கு எல்லா பசங்களும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன்டா நானும் தான் உன் கூட இருக்கேன், நான் என்ன அவ்வளோ இப்படி சைக்கோ பிடிச்சத்தனமாவடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது நீ அப்படி இல்லைடா, அந்த மாதிரி தான்டா ஒவ்வொரு பையனும், அவனுக்கு வாழ்கிறதுக்கு கொடுத்து வைக்கல, விடு, எதுக்கு நீ அவனையும் போட்டு குறம்பாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இங்கே பாரு அவன் விட்டுட்டு போயிட்டான், அதனால இப்போ நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டான், அதுக்கு எல்லா பசங்களும் அதே மாதிரி நினைக்கக்கூடாது ஜேகே. இங்கே பாரு, நல்ல பசங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்துக்கு கெட்ட பசங்களும் இருக்கிறாங்க, அதுக்காக எல்லா பசங்களும் கெட்ட பசங்களும் சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியாது, எல்லா பசங்களையும் நல்ல பசங்களும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அதனால நீ தேவையில்லாமல் எல்லா பசங்களையும் குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ உனக்கு என்னப்பா, நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம், நானும் தான் லவ் பண்ணேன், நான் லவ் பண்ணுற பையன் எவ்வளோ சமத்தான பையன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அந்த மாதிரி 100 பையன் தான்டா, இங்கே பாரு 101 கிடையாது, நல்ல பசங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா, ஏண்டா என் ஆஃபீஸில் வரக்கூடிய எல்லா பசங்களும் உனக்கு தப்பான மாதிரி பசங்க மாதிரியே இருக்கிறானுங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே டென்ஷன் ஆகுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, சரி விடு, டென்ஷன் ஆக்காது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கேண்டீனில் தான், அதாவது ஜிம்மின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா 2 வாங்கி தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதெல்லாம் வேணாம், நான் இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னோன்னே, உழைச்சி ஓடா தேயிறேல்ல, கூட 2 வாங்கி தின்னாதான் என்னவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா இவ்வளோ போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு, அவன் என்னைக்கிடா வேணும்னு சொல்லியிருக்கான், கூட 2 வாங்கி தான் கொடுப்போமேடா அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின் சொன்னோன்னே, நீ கொஞ்சம் மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது யோன்ஜின் பார்த்துட்டு, ஏன்டா பின்ன வாங்கி கொடுத்தாலும் தின்னு கிழிச்சிருவான், அந்த சாக்லேட் நீ 2 ஆட்டை போடலாம் தானே கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரி மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோன்ஜின் சிரிக்கிறான். இப்போது அவன் சாப்பிட்டுட்டு, போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எழும்பி அப்படியே மேலே போகிறாங்க. மேலே போச்சு, நேற்றுக்கு சேலரி போட்டாங்க, வீட்டில் என்ன கதி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன எப்பவும் போல தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா 4ஆம் தேதி தான்டா ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம் 4ஆம் தேதி தான் ஆகுது, 10 ரூபா கூட கையில் இல்லையா,
எனக்குடா கையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஸோ அது குடும்பமாக இல்லை சோத்து மூட்டையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒன்றும் சொல்லலை, உன் குடும்பத்தை பற்றி ஏதாவது சொன்னால் தான் அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வருவியே, போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டே அங்கேருந்து அப்படியே மூஞ்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு, ஏன்டா அவனை டென்ஷன் ஆக்குற அப்படின்னு சொன்னோன்னே, பின்ன என் குடும்பத்தை பற்றி பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி யோன்ஜி கேட்டோன்னா, ஆமாப்பா உன் கோவத்தை ஒன்னாடியே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோன்ஜின் அங்கே வந்து போயிடுறான். இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் தான். அப்படியே கீழே ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, கீழே போகிறான். இப்போ டே பார்த்துட்டு, டே மச்சான் ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு, என்னடா இந்தா இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அவன் பார்க்குறான். பார்த்தாலும் ஒரு பிஸ்கட்டும் தண்ணியும் இருக்குது. பார்த்துட்டு, எதுக்குடா இது, இன்றைக்கி எப்படினாலும் நைட்டு நீ சாப்பிட மாட்டான்னு எனக்கு தெரியும், இந்தா இதை கொண்டுட்டு அது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்றான். பார்த்துட்டு, சரி ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொன்னேன். போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீ வந்து விட்டுடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். இப்போ அவனோட அப்பா பார்த்துட்டு, ஏன் வரதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா ஆஃபீஸ் முடிய கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வெளியே எவனையாவது பார்த்துட்டு வரியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே பயந்துக்கிட்டே பதில் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு, அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே அவன் உள்ளே போகிறான். உள்ளே போகும்போச்சுல, மா இன்னைக்கு நீ வச்சு கொடுத்தல சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே அவன் பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க சித்தி பார்த்துட்டு, போ உள்ள பழைய சோறு இருக்குது வேணா எடுத்து தின்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் வந்து இந்த சாப்பாடு போய் பார்க்குறான். பார்த்தா அது வந்து இன்னைக்கு உள்ள சாப்பாடு கிடையாது, ஒரு நாளுக்கு முன்னாடி உள்ள சாப்பாடு மாதிரி இருக்குது. இப்போ அவன் அப்படியே பார்த்துட்டு, சரி இதுவாது கிடச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அதை எடுத்து வச்சு சாப்பிட்றான். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போச்சுல அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க போன மாதத்தை விட இந்த மாதம் 5000 ரூபா கரைச்சி கொண்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன 5000 ரூபா குறைச்சி கொண்டு வந்தானா ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கோவத்தில் முன்ன வராரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, இல்லைப்பா போன மாதம் உடம்பு சரியில்லைன்னு 3 நாள் லீவ் எடுத்தேன்னு சொன்னால அதான்ப்பா சேலரி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அப்படியே அவர் செருப்பு போட்டிருப்பாரு, அதை எடுத்து அப்படியே அடிக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு கையில் வந்து சாப்பாடு வச்சுருப்பான், அதை எடுத்து பிடுங்கி தூர போட்டுட்டு, இந்த ஒரு சவர் தான் உனக்கு கேடா மூட்ரு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை விரட்டி விட்டுறாங்க. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அப்படியே போகிறான். அப்படியே ரூமில் போய் உட்காந்து, அவனுக்கு ஒழுங்கான ரூம் கூட இல்லை, ஒரு ஸ்டோர் ரூமு. அதில் வந்து நிறைய அட்டைப்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்குது. அதில் இவன் வந்து ஒரு சின்னதாக செட்டப் பண்ணி அதில் அவன் படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே அழுறான். அழுதுட்டு, அம்மா என்னை விட்டு ஏம்மா போனேன், நீ போன நிலருந்தே இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா, நான் கஷ்டப்படுறது நீ பார்க்குறேன், நான் நினைக்கிறேன் எப்போ இந்த கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் அப்படியே அழுதுட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவன் அப்படியே படுக்கிறான். இப்போ அவனுக்கு பசிக்குது. இப்போ தான் அவன் வந்து வந்து பிஸ்கட்டும் தண்ணியும் வாங்கி கொடுத்த ஞாபகம் அவனுக்கு வருது. இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு, என்றைக்கு இந்த கஷ்டம் தீரும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவங்க அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் அவன் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வரான். இப்போ அப்போ தான் வந்து நின்று இருப்பான். இப்போ ஜேகேயோட கேபினில் இருந்து அப்படியே ஜேகே வந்து ஜிமினை கூப்பிடுறான். இப்போ அவன் அப்படியே ஓடுறான். சார் சொல்லுங்கள் சார், நேற்றுக்கே உனக்கு இந்த ஷெட்யூலை போட சொன்னேன், போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அப்படியே மூஞ்சில் அடிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, சார் நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன் சார், அது அந்த ஃபைலுக்குள்ளே இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதை எடுத்து பார்த்துட்டு, ஏன் அந்த ஃபைலை ஒழுங்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, எத்தனை மணிக்கெலாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணிட்டு வைப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ அங்கே போய் நின்றுட்டு எல்லாத்தையும் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே உள்ள வந்து, சார் 10 மணிக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறம் 2 மணிக்கு வெளியே கஃபேயில் ஒரு மீட்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே இனி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 2 பேர் ஃபைல் சப்மிட் பண்ணலன்னு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் என்ன பண்ணல. இதை கேட்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, போய் கேளு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வரட்டுறான். அவன் கேட்டுட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் இப்போ டே தான் அவன் ஓடுறத அப்படியே கன்னத்தில் கை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் 2வது ஓடும்போதுல நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே கேட்டுக்கிட்ட வரான். பதில் என்னடா நானும் பார்த்துட்டு இங்கே மருந்து அங்கே மாற ஓடுறான், அங்கேருந்து இங்கே மாற ஓடுறேன்டா, கரெக்ட் டைமுக்கு எவனும் ஃபைல் சப்மிட் பண்ண மாட்டேங்கிறான்டா, சார் கிடந்து என்ன திட்டிகிட்டு இருக்காருடா அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஃபைலும் ஒழுங்கான நேரத்துக்கு சப்மிட் பண்ண சொன்னோம், எவனாவது சப்மிட் பண்ணுக்கானா பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு சுகா வராது வந்து நின்றுட்டு என்ன வேலை பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நோ சார் இங்கே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன இந்த ஆஃபீஸை எப்படி வளர்க்கலான்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இங்கே பேர் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ டேய் சொன்னோன்னே டேய் நம்ம மேனேஜர்ட்டா அப்படின்னு சொன்னோன்னே டே அது உனக்கு மேனேஜர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நிமிந்து பார்த்தோன்னே இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா அப்படியே ஏதாவது ஒரு ஐயை வந்து அப்படி ஐ ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. இப்போ பார்த்த உடனே அது அது வந்து நீ கோச்சிக்க கூடாது, நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்ன எவனும் வந்து கரெக்ட் டைமுக்கு ஃபைல் சப்மிட் பண்ண மாட்டேக்கான், ஃபுல்லாக ஜேகே சார்கிட்டது ஏச்சு வாங்குறது அவன் தான் ஏச்சு வாங்கிட்டு இருக்கான், அதான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் ஏசுக்கானா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அப்படியே ஜேகேயோட கேபினுக்கு நம்ம சுகா போகிறாரு. இப்போ அவன் பார்த்துட்டு விடுறான் அந்த ஃபைலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் இந்த சைடு ஓடுறான். மச்சான் இங்கே பாரு மச்சான், இப்போ தேவையில்லாமல் எம்ப்ளாயிஸ்ட்டை கத்திக்கிட்டு இருக்காத மச்சான், நீ இப்போ எதுக்கு இப்போது இவ்வளோ கற்றுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் ஆகுதுல தானே என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே இங்கே பாரு கல்யாணம் பண்ணிக்கோ, இங்கே பாரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு இருக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்டா அப்படின்னு சொன்னோன்னா அதான்டா இப்போ நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானே. சரி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? அது ஒன்றும் இல்லைடா, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண போறியா? என்ன சொல்கிற? ஆமாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண போகிறேன். கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஒரு பையன் மட்டும் வேணும், அந்த பையன் மட்டும் நான் கிடச்சிட்டானா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். டே பைத்தியமாடா, ஏன்டா ஒரு பையனோட எமோஷனல் கூட விளையாடுற மச்சான், புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொன்னோன்னே இது எங்கே போய் நிற்க போதோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அங்கே அப்படியே போயிடுறான். வீட்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பகல் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோடய வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க ஓகேவா? ஓகேடா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஜிமின் தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறான். இப்போ அப்படியே மத்தியானம் வந்து உட்காந்தோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்றான் ஜிமின்னு. பதில் என்ன மச்சான் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா இன்றைக்கி 2 மணிக்கு மீட்டிங் வர போக வேண்டியது இருக்குது, சீக்கிரம் சாப்பிட்ற கேபின்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீ அவருக்காக மாடா தேஞ்சி ஓடாதான் ஓடைகிற என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி விட்றா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அவனுடைய அப்படியே இந்த கழுத்துக்கிட்ட கையை காமிச்சு இதில் என்னோட கீரல் மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சா, அது வந்து மறுபடியும் அந்த ஆள் ஒன்று அடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த ஆளுகிட்ட இருந்து அடி வாங்குறதே உனக்கு ரொம்ப ஓவராகி போச்சுடா, அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல மாதிரி இந்த வீட்டை விட்டு தான் வெளியே வந்து தொலையேன், ஏன் அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து அடி வாங்கி சாவுற அப்படிங்கிற மாதிரி டே சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு ஆமாம் கை நிறைய சம்பாதிக்கிற, தனியாக ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து ஸ்டே பண்ணலாம்லடா அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின் சொன்னானே. இப்போ ஜிமின் பார்த்துட்டு நான் எங்கே போனாலும் தேடி வந்துடுவாங்கடா, அவங்கள பொறுத்தளவுக்கும் பணம் தேவை, அதை நான் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கணும், அவ்வளோதான் என் நிலமை, வேறு என்ன பண்ண, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் ஆனவனே எங்கள் வையா அடைச்சிரு. சரி உனக்கு ஒரு அண்ணன் ஒன்றுன்னு சொன்னியே அவனையாவது வந்து கூட்டிகிட்டு போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் புதுசில் அண்ணன் படிப்பு விஷயமா வெளியே போயிட்டான்டா, அவன் என்கிட்ட எப்போதும் ஒரு கதை கால் பண்ணி பேசுவான். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாகவே அவன் எனக்கு கால் பண்ணுறது கூட இல்லை, மேபி அவன் படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டானா என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவான், ஏன்னா என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸ்டார்டிங்லேயே அவன் என்னை கூட்டிகிட்டு வெளியே போகணுன்னு தான் நினச்சான், ஆனால் என் அப்பா விடலை, அப்போ எனக்கு 18 வயசு கூட தாண்டலை, அந்த ரீசனுக்காக நான் வேறு வழி இல்லாமல் நானும் அங்கேயே இருக்க வேண்டியதாகி போச்சு. அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பட்சத்தில் அவன் தான் என்னை படிக்கவும் வச்சான், இப்போது அவனோட படிப்பை பார்க்குறதுக்காக அவன் வெளியே போயிருக்கான். சரி படித்து முடிச்சுட்டு என் அண்ணன் சீக்கிரம் வந்துடுவான்னு நான் நம்புகிறேன், அது வரைக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு இருந்துட வேண்டியதான், அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, உனக்கு இந்த பிரச்சனை சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜிமின் வந்து வீட்டுக்கு தான் எப்போ வழக்கம் போல் வர மாதிரி வரான். வந்தால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது. இவன் அப்படியே உள்ளே போகிறான்.
உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் தான் உங்கள் புருஷன் 3,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான், அந்த கடனை எப்போ கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சார் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கட்டிடுறோம் சார். எப்போ? நானும் தருவீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் நானும் பொறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துறாரு. இப்போ அவன் உள்ளே வந்துட்டு சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டானே, உன் அப்பன் 3,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான், இன்னும் ₹1 கூட தரல, எப்போ தருவான் உங்கள் அப்பன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சார் எங்கள் அப்பா இப்படியே கொடுத்துருவாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி உன் அப்பா பேச்செல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அவருக்கு அங்கேருந்து வந்துட்டு, சார் மன்னிச்சிருங்க சார், நான் வாங்கினேன், பட் கெட்டுறதுக்கு முடியலை, பணம் கையில் கிடைக்கல, எப்படியாவது நான் கெட்டிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ 2 நாளுக்குள்ளே பணம் மட்டும் கெட்டலன்னு வையி, அப்புறம் வீட்டில் ஒரு பொருள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, என்னப்பா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும் சோழிமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போகிறதுக்கு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். அவங்க அப்பா அப்படியே டக்குன்னு கூப்பிட்டு, அப்புறம் அந்த 3,00,000 ரூபா கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன நான் கட்டணுமா? எனக்கு கிடைக்கிற சேலரியை தான் நீங்கள் மொத்தமாக வாங்கிடுறீங்களே, அப்புறம் எப்படி நான் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை போய் கெட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அசால்ட்டாக அங்கேருந்து போகிறாரு. ஜிம்மிக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸில் தான் நம்ம கிட்ட போய் அவன் இதெல்லாம் சொல்கிறான். சொன்னேன், ஏன்டா அவருக்காக இதெல்லாம் கெட்டுக்க மாதிரி எது அந்த வீட்டை விட்டு வெளியே தொலையாண்டா அப்படின்னு சொல்ல டேய் என்ன பண்ணடா, அப்புறம் இன்னும் 2 நாளில் கட்டலன்னா அப்புறம் வீட்டில் பொருள்லாம் உடைச்சிடுவார், தங்கச்சி தம்பி பாவண்டா அப்படின்னு சொன்னேன்னே, உனக்காக நீ கேட்டால் கூட நான் ஏதாவது பார்க்கலாம், நீ அவனுக்காக என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பேஸ்ட் அவனுக்கு யாருக்காவது தெரியும்னா அவங்கக்கிட்டையாவது கொஞ்சம் கடன் வாங்கி கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் தெரியும், நீ வரியா நான் உனக்கு கடன் வேணா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரிடா நான் மாதம் நான் உங்க கட்டிடுறேன், சரி வா ஓகே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீதாங்கிறது அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே ஒரு 3 லேக் போல் அவங்க வாங்கவும் செய்கிறான். வாங்கி நான் மாதம் அப்படியே கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன்னா, தம்பி மாதம் வட்டி வாடகைலாம் கரெக்டாக என் கையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அப்படியே அந்த பணத்தை கொடுக்குறாரு. இப்போ பார்த்துரு ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த பணத்தை அப்படியே வாங்கிட்டு வரான். இப்போது அந்த ஆளுக்கிட்ட போய் அந்த பாசையும் கொடுத்துட்றான். அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ பார்த்துட்டு, டே மாதம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, எப்போ மாதம் இருக்கிற பணத்தில் பாதியை எடுத்துக்கிட்டு அப்புறம் கொடு, பின்னா இந்த கடத்தை கட்டாண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, சரி மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. இப்போ அவன் ஜிமினோட சேலரி டேட்டு தான். இப்போ அந்த சேலரியை வாங்கிட்டு வீட்டுக்கு தான் அவன் போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா, அதாவது அந்த மொத்த சேலரியுமே கையிலேருந்து வாங்குறதுக்கு அவங்க சித்தி நிற்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு, சித்தி இதில் நான் ஒரு 20,000 மட்டும் நான் எடுத்துருக்குறேன், மிச்ச பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையில் கொடுக்குறான். இவன் கொடுத்துட்டு, இப்போ எதுக்கு அந்த 20,000 மட்டும் நீ எடுத்த அப்படின்னு சொன்னேன். இல்லை சித்தி 3 லேக் அப்பாவோட கடத்தை நான் கட்டிட்டேன், இப்போது நான் வேற ஒருத்தங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கும் நான் கடன் கட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, அந்த பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, இல்லை சித்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு கொடுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேருந்து அப்படி பிடுங்கிடுறாங்க. பிடிங்கிட்டு, நீ அதுக்கு என்னவும் பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு மாதம் சேலரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பணத்தை அப்படியே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு, சித்தி அது கொடுக்கணும் சித்தி, கொடுக்கலன்னா அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க சித்தி, அது பணத்தை கொடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கத்திக்கிட்டே பின்னாடி போகிறான். இப்போ அவங்க சித்திக்கு வந்த கோவத்தில் அப்படியே பலார்னு கண்ணத்திலே அடிச்சிடுறாங்க. இந்த பணத்துக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இன்னும் வரைக்கும் நீ இருக்க, இல்லைன்னா அப்போதே உன்னை இந்த நாய் விரட்டுற மாதிரி வீட்டோட்ட அடித்து விரட்டியிருப்பேன், மரியாதையை போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சித்தி அந்த காசு நான் கொடுக்கணும் சித்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, போன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அங்கேருந்து அவங்க அப்படியே போகிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே அழுதுகிட்டே எழும்பிட்டு சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்படி இப்போ அவன் பார்த்துட்டு, டேய் இந்த மாதம் கொடுக்கணும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் எதுவுமே சொல்லலாமல் சைலண்டாக இருக்கான். இப்போ பார்த்துட்டு, என்னடாச்சுடா அப்படின்னு கேட்க முடிச்சல, இல்லைடா நேற்றுக்கு சித்தி மொத்த பணத்தையும் என்கிட்ட பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன அப்போ கடனுக்கு கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னேன்னே, நான் எவ்வளவோ சித்திட்ட கேட்டேன்டா, பட் சித்தி எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னே. என்னடா சொல்கிற, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற, சித்திட்ட சொன்னியா இதுக்கான கடன் தான் அப்படின்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. சொன்னேன், பட் சித்தி கொடுக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுறான். இப்போ அப்படியே டே பார்த்துட்டு, சரி அழாத
ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன் பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, யோசிச்சுட்டு உன்கிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட ஒரு 5000 இருக்கும்டா, என்கிட்ட ஒரு 5000 இருக்கும், இன்னும் ஒரு 10,000 பார்த்தா போதும்டா, அந்த கடனை கட்டிடலாம். நான் 10,000க்கு நம்ம சுகா சார்கிட்ட கேட்கலாமா? யோசிச்சுட்டு சரி ஓகே வெயிட் பண்ண, நான் வந்து சுகா சார்கிட்ட போய் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா அதெல்லாம் ஒன்று வேண்டாம், இல்லைடா இந்த மாதம் மட்டுமாதிரி நம்ம சுகா சார்கிட்ட வாங்கலாமா, அடுத்த மாதத்துலேருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு சுகா சார் கொடுப்பாராடா அப்படின்னு கேட்டேன்னா, நான் சுகாட்ட கேட்குறேன் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. அப்படியே ஜிமினும் அவங்க மீட்டிங் அப்படிங்கிறதுனால அவனும் போயிருப்பான். இப்போ அப்படியே அப்படியே ஃபைல் சைன் வாங்குறதுக்காக உள்ளே போகிறான். உள்ளே போய் அப்படியே சைன் வாங்கிட்டு இருந்துச்சுலாம். சுகா அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறான், இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன ஹெல்ப்பு? எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் செய்கிறேன். எனக்கு இல்லை, அது ஜிமினுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜிம்முனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது என் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தான், அது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், இன்றைக்குள்ளே அவன் அமௌண்ட்டு கெட்டி ஆகணும், அப்படி கெட்டலைன்னா அவனை வீடு தேடி போவாங்க, அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அவன் எதுக்கு அங்கெல்லாம் போய் கடன் வாங்குறான், ஏன் இங்கே கொடுக்குற சேலரி அவனுக்கு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அவனுக்கு அது பத்தலை அப்படின்னு சொன்னோன்னே, 60,000 வாங்குறான், 60,000 உனக்கு பத்தலையா? 60,000 அவனுக்கு பத்தும், ஆனால் அவனோட ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜிமினோட ஃபேமிலி அவ்வளோ புவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். பார்த்துட்டு இல்லையே அன்றைக்கி நானும் ஜேக்கையும் அந்த வழியோட காரில் போகும்போதுல ஜிமினோட வீட்டை பார்த்தோமே, அது ஓரளவுக்கு பரவாயில்லையே, ஒரு மிடில் கிளாஸ் வீடு மாதிரி தானே இருந்துச்சு, ரொம்ப புவர் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது வந்து சுகா உங்ககிட்ட நான் சொல்கிறேன், பட் அதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜிமினிக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது அவங்க சித்தி கொடுமைப்படுத்துறது, அவங்க அப்பா திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் அவன் சம்பாதிக்கிறது வந்து அவன் எதுக்குமே எடுக்க மாட்டான், காலையில் நைட்டு சாப்பிட மாட்டான், மத்தியானமும் நம்ம கேண்டீனில் கொடுக்குறதா, அது மட்டும் இல்லாமல் காலையிலைக்கும் ஈவினிங்க்கும் நாங்கள் வாங்கி தான் கொடுப்போம், அதுக்கு கூட அதை வாங்கி சாப்பிட்றது கூட அவனுக்கு காசு கிடையாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ சுகாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்களா, ஒருத்தரால் ஒரு பையனை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் சுகா, அவனுக்கு ரொம்ப கஷ்டம்தான், அவனுக்கு அம்மா கிடையாது, அம்மா இறந்ததோடி ஜிமினை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் அவன் சம்பாதிக்கிறது எல்லாமே அவனுடைய தம்பி தங்கச்சிக்கு தான் கொண்டு கொடுத்துட்ருக்கான். அவனோட தம்பி தங்கச்சி பிறக்கிறது வரைக்கும் ஜிமினை ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தம்பி தங்கச்சி பிறந்ததுக்கப்புறவு அது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆஃபீஸ்க்கும் வரானா, இங்கே ஜேகே என்ன சொன்னாலும் ஓடி ஓடி செய்வான். ஆமாம் சார், சாப்பிடக்கூட ஒழுங்காக விட மாட்டாங்க, 2 வேளையும் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம், அண்டு மத்தியானமும் கேண்டீனில் கிடைக்கிற ஃப்ரீ சாப்பாடு தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ யாராவது வேணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த கடனெல்லாம் எப்படியாவது அடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்தானா அவன் இந்த கடனெல்லாம் அடைச்சிக்கிட மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களாலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாவது எதாவது ஹெல்ப்பு கிடைச்சுன்னா கொஞ்சம் பண்ண முடியுமா சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்டானா. இப்போ அப்படியே சுகாவுக்கு ஏதோ தோணுது, அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே இப்போது இந்த பணத்தை வச்சுக்கோ, அண்ட் நீ அவன்கிட்ட இதை கொடுத்துரு ஓகேவா, அண்ட் அதுக்கு வேறு எதாவது நீ சொன்னதை நான் யோசிக்கிறேன், யாராவது கிடைச்சாங்கன்னா நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா வந்து அப்படியே பணம் கொடுக்குறாரு. இப்போ அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ அதை வந்து அப்படியே ஜிமின் கிட்ட கொண்டு கொடுக்குறான். மச்சான் இதை கொடுத்து இந்த மாதத்துக்கு சமாளிச்சிட மச்சான், எப்படியாவது அந்த வீட்டோட வெளியே வரதுக்கு பாருடா அப்படின்னு சொன்னாருன்னு பார்க்குறேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவனை அப்படியே அந்த பணத்தெல்லாம் வாங்கி கொண்டு அந்த ஆளுக்கிட்டையும் கொண்டு கொடுத்துட்றான். இப்போ அப்படியே நெக்ஸ்டே தான் இந்த விஷயம் வந்து சுகா வந்து ஜேகே கிட்டே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மத்தியானம் போல் தான் ஜேகே வந்து ஜிமினை கேபின்குள்ளே கூப்பிடுறான். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் உள்ள வரான். உன்னை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நீ எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன்,
உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது என்ன சார், இப்போ தான் என்கிட்ட வந்து சுகா ஒரு சில விஷயங்கள் சொன்னான். நீ உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுற, உன் சித்தி உன் தம்பி தங்கச்சியால் நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற விஷயத்த இப்போ தான் என்கிட்ட சுகா சொன்னான். அண்ட் அதான் ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இழுக்கிறான். இல்லை எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லனா உனக்கு செய்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சார், நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அதுவே எனக்கு போதும் சார். ஓகே, உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னா உனக்கு என்ன வேணும்? அது வந்து சார் அப்படின்னு சொன்னோன்னே, தயங்காமல் கேளு, நான் எதுனாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் எனக்கு மறைவாக ஒரு இடம் வேணும். அதாவது நான் இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியே வரதா இருந்தால் அவங்க என்னை கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் மறைவாக இருக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அதுக்கு சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் இதே காலையில் நீங்கள் என்னை வந்து மீட் பாருங்கள், நான் வந்து ஒன்று கொடுக்குறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு கேபின்குள்ளே வரான். இப்போ அப்படியே ஜெய்கே அந்த ஃபைலில் சைன் போட்டுட்டு இப்போ ஒரு பேப்பர் தூக்கி நீட்டுறாரு. இப்போ அந்த பேப்பரை பார்த்துட்டு, சார் இது என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இல்லை அதை பிரித்து படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜிமின் வந்து அதை அப்படியே பிரித்து படிக்கிறான். இப்போ அப்படி பார்த்தா அது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜோட பேப்பர் தான். அது பார்த்துட்டு, சார் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அது எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. எனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் 1 மந்த்தாகவே ஒரு பையனை தேடிட்டுருக்கிறேன். உனக்கு ஓகேனா இது சைன் பண்ண, அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா உனக்கு நான் வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் நான் உனக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன். இதில் சைன் போட்டால் நீ என்னோடய வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து உனக்கு ஏதாவது ஒரு வீடு பார்த்து நான் அந்த இடத்துல ஒன்று ஸ்டே பண்ண வைப்பேன். அப்படி இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு வேறு எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்டில் இப்போவே நான் வீடு பார்த்து நான் உன்னை தங்க வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, அப்படியே ஜிமின் யோசிச்சுக்கிட்டு, சார் நான் ஈவினிங்குள்ளே பதில் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பேப்பர் அப்படியே கொடுக்குறான். இல்லை அதை நீயே வச்சுக்கோ, நீ வச்சு அதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அப்புறம் உனக்கு ஓகேனா மட்டும் நீ சைன் போட்டால் போதும், இல்லைன்னா வேணாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே சொன்னோன்னா அந்த பேப்பர் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமின் வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே மத்தியான நேரம் தான், ஐ மீன் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ 3 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போச்சுல, மச்சான் சுகர் சார்கிட்ட என்னோடய சுச்சுவேஷன்லாம் சொன்னது யாருடா அப்படின்னு சொன்னேன். சாரி மச்சான், அது காசு கேட்க போயிருந்தேன்னா குறுக்க பூனைக்குட்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணேன்னு தெரில, அதான்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா ஜேகே சார் என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஆர்வமாக முன்ன வந்து உட்காந்துட்டு என்ன பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதாவது அந்த பேப்பரை எடுத்து அப்படியே டேயோட கையில் கொடுக்குறான். இப்போ அதை அப்படியே வாங்கி பார்த்துட்டு, இப்போ அதை அப்படியே கையில் வாங்கிட்டு, என்ன கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிரித்து படிடா அப்படின்னு சொன்னோன்னே, யார் கூடடா, எப்போ, எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னோன்னே, பிரித்து படிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு இரு காய்ச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே வாங்கி பிரித்து படிக்கிறான். பார்த்தா என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக படிக்கிறான். படிச்சுட்டு, வா சார் ரொம்ப நல்லவரில் பாடுற இந்த ஒரு பாயிண்ட்டையும் வாசிடா அப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சின் கையில் இந்த பேப்பரை கொடுக்குறான். இப்போ அவன் அப்படியே வாங்கிட்டு இப்போ அதை யோஞ்சின் அப்படியே பார்த்துட்டு, என்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1 வருஷம் உனக்கும் எனக்கும் இடையில் எதுவும் இல்லை, நல்ல பாயிண்டாக இருக்குது மச்சான், செம்ம பாயிண்ட்ரா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, அடுத்த பாயிண்ட்டை வாசிடா அப்படின்னு சொன்னோன்னே, 1 வருஷம் கழித்து நீ யாரோ நான் யாரோ, மச்சான் இந்த பாயிண்ட்டு வேறு லெவல் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, 3வது பாயிண்ட் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அடுத்த பாயிண்ட்டு, இந்த 1 வருஷத்துக்கு உனக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். மச்சான் 3வது பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நல்லா இருக்குல்ல, 4வது பாயிண்ட் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும், ஆனால் ஒரே ரூமுக்குள்ளே இருக்கும்போச்சுல நீ யாரோ நான் யாரோ. மச்சான் பரவாயில்லையே, ஜேகே சார் பக்கா பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அடுத்த பாயிண்ட்டை படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, 5வது பாயிண்ட்,
ஒரு வருஷம் கழித்து டிவோர்ஸ் கொண்டு கொடுக்கும் போச்சில் எந்த வித பதிலும் சொல்லாமல் கையெழுத்து போட்டுட்டு போயிடணும். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஓகே சொல்லிடு மச்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுன்னு சொன்னானே. என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு விளையாட்டுத்தனமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவர் என்ன சொன்னார், ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை, அதானே, உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னானே. ஒரு வருஷம் வீட்டில் வந்து தப்பிக்கணுமேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போது ஒத்துக்கிட்ட தான் ஆகணும். அதான் மச்சான் இவ்வளோ சொல்கிறாருல மச்சான், ஒரு வருஷம் கழிச்சு நீ சொன்னபடி பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு மேபி உன்னோட அண்ணனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஒன்று பண்ணு, இந்த ஒரு வருஷமும் எப்படியா ஜேகே சாரோட வீட்டில் பாதுகாப்பாக இரு. ஒரு வருஷம் கழிச்சு உன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உன் அண்ணன் பார்த்துப்பான்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கரெக்டு தான்டா, ஆனால் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, மச்சான் உனக்கு இருக்கிற பயம் எனக்கு புரியுது. நீ வந்து நீயும் உனக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குன்னா அது ஜேகே சார்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல, ஒரு வருஷத்துக்கு என் வீட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி என்னை விடாதுங்கன்னு சொல்லிடு. அப்போ ஒரு வருஷத்துக்கும் அப்பா அம்மா உன்னை தேட மாட்டாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கலன்னா எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்துடுவாங்கடா. ஜேகே சார்கிட்ட அதான் சொல்கிறேன், ஜேகே சார்கிட்ட சொல்லிடு. என்னை யார் வந்தாலும் என்னை அனுப்பிடாதுங்க, ஏன்னா உங்கள் கூடயே வச்சுக்கோங்க அந்த ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமே எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல கொண்டு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சார்கிட்ட நீ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஒரு வேளை அப்படி சொன்னால் செட் ஆகுமாடா அப்படின்னு சொன்னேன். மச்சான் எல்லாம் செட் ஆகும் மச்சான், இங்கே பாரு, அதையும் இதையும் யோசித்து நல்ல வாய்ப்பை கெடுத்துக்காத. இப்போ நீ இவ்வளோ பெரிய சேஃப்டியான இடத்துக்கு போனேன்னு வையேன், யாரை மீறியும் உள்ளே வர முடியாது. அதுவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு நீ இந்த இடத்துல தான் இருக்கன்னு சொன்னாலும் ஜேகே சார் வீட்டுக்கு முன்னாடியும் சரி சைட்லேயும் சரி பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமலாம் இருப்பாங்க. பாடி கார்ட்ஸ்ட்டு சொன்னால் ஜேகே சாரோட அனுமதி இல்லாமல் யாரையாவது உள்ளே விடவா செய்வாங்க. இங்கே பாரு மச்சான், எதை நினச்சும் பயப்படாத. ஒரு வருஷம் உனக்கு சேஃப்டி முக்கியம்னா அதுக்கு நீ இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். ஒரு வருஷம் கழிச்சு இவன் எக்கேடும் கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் உன்னை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ வெளியே ஸ்டே பண்ணியிருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கடா. இந்த சனியை எங்கேயும் போய் தொலைஞ்சிட்டு போட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க நார்மலாக விட்டுருவாங்க மச்சான். மச்சான் புரிஞ்சுக்கோடா, நீ அங்கே அடுத்து தானே கஷ்டப்படுறதுக்கு ஒரு வருஷம் தானடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி, நான் ஜேகே சார்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே சாப்பிட்றான். மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லவா மச்சான், ஜேகே சாரோட வீட்டுக்கு போனேன்னு வையேன், உடுத்துக்க நல்ல துணி கிடைக்கும், இன்னும் வகையான சாப்பாடு கிடைக்கும், நீ நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயங்களாம் பண்ணலாம். ஜேகே சார் எதுவுமே கேட்க மாட்டாருடா மச்சான், நீ சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். எமோஷ்னல் பிளாக்மெயிலு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் நீ ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு துணி போட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நானடா பண்ண முடியும். இங்கே பாரு, ஜேகே சார் வீட்டுக்கு போனேன்னு வையேன், மாதத்துக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கும்ல, கேட்பாரு என் வாயிலேருந்து நல்லா வரும்டே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிம்மின்னு சொல்கிறான். நான் என்னடா சொன்னேன், ஒரு 4 சட்டையை வச்சு மாற்றி போட்டுக்கிட்டு இருக்க, அதை விடு. காலையில் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லை நைட்டாவது ஒழுங்காக சாப்பிட்றியா? அது இல்லை. ஜேகே சார் வீட்டுக்கு போனால் 2 வேளையும் நல்லா சாப்பிடலாம் மச்சான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேண்டீனில் போடுற சாப்பாடை விடையும் ஜேகே சார் வீட்டில் செம்மையாக சாப்பாடு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் ஒரு தடவை சொல்லி கேள்விப்பட்டேன், ஜேகேயோட அம்மா சமையல் செம்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நிஜமாக தான் மச்சான், உன் மாமியார் உனக்கு செம்மையாக சமைச்சு போடுவாங்க. உனக்கு என்ன இருக்கணும், சாப்பிடணும், அந்த ஒரு வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா, வந்தோமா இருந்தாச்சான், அதை விட்டுட்டு நீ புலம்புற பத்தியா அப்படின்னு சொன்னோன்னா, மச்சான் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போகலை, எனக்கு இந்த ஒரு வருஷம் எப்படியாவது தலைமறைவாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே போகிறாங்க கேபினுக்கு. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் ஆகுது. இப்போ ஜேகேயோட கேபினுக்கு தான் ஜிமின் அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகிறான். இப்போ அதை அப்படியே கொடுத்துட்டு, சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, என்ன முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னானா, இந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்ம் அப்படியே கையில் கொடுக்குறான். ஓகேவா ஓகே இல்லையா சார், நீங்கள் பிரித்து பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜேகே இந்த ஃபார்ம் அப்படியே பிரித்து பார்க்குறான். பிரித்து பார்த்தா அதில் ஜிமின் சைன் போட்டிருக்கிறான். இப்போ பார்த்துட்டு, உனக்கு ஓகேவாப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு ஓகே தான் சார், எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கேயாவது தலைமறைவாக இருந்தால் போதும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்னை பெருசாக தேட மாட்டாங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் எனக்கு எங்கேயாவது கொஞ்சம் தலைமறைவாக இருந்தால் எனக்கு ஓகே தான் சார்.
அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருந்து யாராவது என்னை தேடி வந்தாலும் அவங்கக்கிட்ட என்னை அனுப்பிடக்கூடாது சார். அது மட்டும்தான் சார் என்னோட ஒரே ரூல்ஸு. அதுக்கு ஓகேனா எனக்கு இதில் ஓகே தான் சார் அப்படின்னு சொன்னேன்னா, ஹே நீ என்ன நினைக்கிற? நீ என் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? எங்கள் அம்மாவே ஃபஸ்ட்டு விட மாட்டாங்க. சரி அதை விடு. சரி உனக்கு இதில் ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். ஓகே தான் சார். சரி ஓகே. அப்போது நாளைக்கு என்னென்ன மீட்டிங்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? ஆமாம் சார், ஒரு 2 மீட்டிங் வந்துருக்கு. அந்த 2 மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிடு. நாளைக்கு நீ என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே, சார் எங்கே சார்? காலையில் நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன். ஐயோ சார் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்க சார், நான் வேணா அங்கே வரேன் அப்படின்னு சொன்னேன். அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே சார் நான் வரேன் சார், வீட்டுக்கு வராதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓகே அப்போ நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடு. நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? நாளைக்கு மட்டும் ஆஃபீஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம்லேருந்து நம்ம நார்மலாக ஆஃபீஸ்க்கு வரலாம். பட் நாளைக்கு மட்டும் நம்ம ஆஃபீஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே வெளியே போகிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்டே ஆகுது. இப்போது ஜிமின் தான் அப்படியே வீட்டில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கான். இப்போ அவங்க சித்தி பார்த்துட்டு, எங்கே போகிற அப்படின்னு சொன்னேன்னா, அது சித்தி அது பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறேன் சித்தி. அது போனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 10 20 கிடைக்கும் சித்தி, அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன அப்போது அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா 20,000 வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் சித்தி, அதுக்காக தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்குறேன். எப்படினாலும் ஒரு 1 வீக் போல் இருக்கும் சித்தி அங்கே, அதான் அப்படின்னு சொன்னோன்னா, போயிட்டு வா முடிஞ்சா இன்னும் சார்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா 20 நானும் கேளு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். கேட்டு பார்க்குறேன் சித்தி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் உங்கள் சிஓக்கு கீழே தானே வேலை பார்க்குற, ஏன் அவர் போட்டு தர மாட்டாரா? அதெல்லாம் தருவார், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கேளு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரிங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணுறான். கூட அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, அப்புறம் அவனுடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவன் எடுத்து அப்படியே உள்ளே வைக்கிறான். உள்ளே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு, சரிங்க சித்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துப்போ, வரும்போச்சுல பணத்தோடு தான் வரணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்க சித்தி. அப்புறம் 1 வீக் கழிச்சு வந்துடுவல அப்படின்னு சொன்னோன்னே, வந்துடுவேன் சித்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சீக்கிரமாக வா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போக வேண்டியது இருக்குது, ரீயூனியன், எனக்கு காசு வேணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே வெளியே போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு இப்போ டேக்கு தான் அவன் கால் பண்ணுறான். இப்போ டேக்கு கால் பண்ணிட்டேன், என்ன மச்சான் ஃபோன் அடிச்சிருக்க, ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னேன். என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே பார்த்துட்டு, இல்லைடா இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். ஏண்டா நேற்றுக்கு தான் சைன் போட்டேன், இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கா அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டா அவருக்கு என்ன அர்ச்சண்டோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சரி ஜேகே சார்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியாடா அப்படின்னு சொன்னேன்னா, பேசிட்டேன் மச்சான், அவர் வந்து எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டாருடா அப்படின்னு சொன்னேன். சரியா அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். வெளியே வந்துட்டேன்டா, நீ பொட்டி பொறிக்கலாம் தூக்கணும்னு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருக்குமே ஒரு கிளடு அப்படின்னு சொன்னேன். டேய் ஆமாண்டா அந்த கிளடு கேள்வி கேட்டக்குள்ளே சொல்லி தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது கேட்டாங்க, நான் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போயிடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். மச்சான் பிஸ்னஸ் ட்ரிப்பு எத்தனை வாரம் அப்படின்னு சொன்னேன். அது 1 வாரம்னு சொல்லியிருக்கோம் மச்சான், 1 மாதம்னு சொல்ல வேண்டியதானே. ஐயோ 1 வாரமா ரீயூனியன் இருக்குது, காசு கொண்டான்னு சொல்லியிருக்குங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியா நான் வந்து அதை எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடும் மச்சான், அந்த கிளடுக்கிட்டே நீ இருக்காத அப்படின்னு சொன்னானே. சரிடா மச்சான் அப்படின்னு சொன்னேன். மச்சான் சாட்சி கையெழுத்தெல்லாம் போடணுமே, நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்ல மச்சான். அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே சுகா வந்து வீக்கி கால் பண்ணுறான். இப்போ கால் பண்ணிட்டு, டேய் மச்சான் என் பூனைக்குட்டி கால் பண்ணுது, நீ கொஞ்சம் கட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே சுகா சைடு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவன் தான் அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அப்படியே இறங்கி அப்படியே முன்ன போகிறான். இப்போ இதை ஜேகே பார்த்துட்டு அங்கேருந்து வரான். வந்துட்டு உன்னோட ஐடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தல, உன்னோட சர்டிஃபிகேட்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லாத்தையுமே அவன் அப்படியே எடுத்து அப்படியே ஜேகே கையில் கொடுக்குறான்.
இப்போ கொடுத்தானே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி சுகா வந்து 2 மாலையை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா அங்கே டேயுமே நிற்கிறான். டேய் ஒஞ்சின் 2 பேருமே நிற்கிறாங்க. இப்போ அவன் வந்து அப்படியே டேக்கிட்ட போய் நின்றுட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் போனானே, என்ன மச்சான் சர்ப்ரைஸாக இருக்குதா அப்படின்னு சொன்னோன்னே, நீ எப்படிறா அப்படின்னு கேட்டோன்னே, அதா நான் என் பூனைக்குட்டி கால் பண்ணுறேன், ஃபோனை கட் பண்ணு சொன்னேன்ல, என் பூனைக்குட்டி கால் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், மரியாதையாக வந்துருங்கிற மாதிரி கூப்பிட்டானா. பார்த்தேன் சரி நம்ம மச்சான் கல்யாணம் தான் நம்மளும் லைவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோஞ்சிட்டையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே, பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பக்கமும் இருந்து அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிமின் அப்படியே ஃப்ரெண்டில் வரான். இப்போ ஜிமின் ஃப்ரெண்டில் வந்துட்டு அப்படியே அவங்க கையெழுத்து போடுறான். இப்போ ஜேகேயும் பெண்ணை வாங்கி அப்படியே ஜேகேயும் கையெழுத்து போடுறாங்க. இப்போ 2 பேரும் கையெழுத்து போட்டோன்னே சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்க. இப்போ போட்டுட்டு சரி மச்சான் மேரேஜ் ஆகிடுச்சு, அவனை கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னானே. சரி மச்சான், அப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, அதனால் அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொன்னானா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி சைடில் திரும்பி பார்த்தா அங்கே டே கூட நின்று ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே டே பார்த்துட்டு மச்சான் இங்கே பாரு, கண்டிப்பாக உனக்கும் சாருக்கும் இடையில எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அண்ட் சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேளு சரியா, தேவையில்லாமல் எதுவும் பசி வாங்கிக்கிட்டே மச்சான் அப்படின்னு சொன்னானே. இப்போ யோசிச்சுட்டு பார்த்துட்டு, ஏன்டா அவனே வாயில்லாத அப்புறாணி, நீ அவன்கிட்ட போய் பேசி வாங்கி கட்டிக்காதுன்னு சொல்கிற, வேணா பேசாமல் வேணா வாங்கி கட்டிப்பாண்டா இவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிமின் அப்படியே மைண்டுக்குள்ளே யோசிக்கிறான், இந்த கதையில் ஏதோ பாட்டம் கேரக்டரில் போட்டனாலும் சைலண்டாக இருக்கேன்டா, அடுத்த கதையில் நான் எப்படினாலும் சைடு கேரக்டருக்கு வரணும்ல, வாரேன்டா, அப்போ உங்களை பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டுக்கிறான். இப்போ டே பார்த்துறேன் மச்சான் என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, போகலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே அவனோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஜேகே பின்னாடி போகிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே காரில் கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். இப்போ அங்கே போன உடனே இப்போ அதாவது ஜேகேவோட அம்மா வந்து அங்கே ஹாலில் இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜேகேவோட அப்பா வந்து அங்கேருந்து ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி என் அம்மா கொஞ்சம் வளவள கேரக்டர், நீ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ, என் அம்மா ட்ரிகர் பண்ணி என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாலும் நீ எதுக்குமே வாய் கொடுத்துடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னா. சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி உன்னை என்னெல்லாமோ ஸ்விட்ச் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, நீ எப்படி பார்த்த, என்ன பண்ண, எப்படி லவ் பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, எதுக்கும் வாய் மட்டும் கொடுக்காது சரியா, அப்படி எதாவது கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் வாய் திறக்காத அப்படின்னு சொன்னானே. ஓகேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். இப்போ அதை வந்து அவங்க அம்மா தான் பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்து என்னங்க என் கண்ணுக்கு நம்ம பையனுக்கு என்னமோ கல்யாணம்லாம் ஆன மாதிரி கனவு காணுங்க, பாருங்க 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தட்டிட்டு இருக்காங்க. நம்ம பையனாவது கல்யாணம் பண்ணிட்டு வரதாவது போடி எந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு. இப்போ இல்லைங்க என் பையன் என் கண்ணு முன்னாடி மாலையும் கையுமா வந்து நிற்கிறாங்க, பாருங்க அப்படின்னு சொன்னேன். என்னடி மனப்பிரமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே அப்படியே மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறான். பார்த்துட்டு ஏண்டா மகனே நீயாடா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். பார்த்துட்டு ஏண்டா ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நானே கட்டி வச்சுருப்பேனாடா, எதுக்குடா இந்த தேவையில்லாத முடிவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அது வந்துப்பா அது அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். அந்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வெளியே வந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே கிச்சனுக்கு போயிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே ஆர்த்தி தேட்டரில் எடுத்துகிட்டு என்னங்க நீங்கள் பையனுக்கு துருவி கொஸ்டின் கேட்டுருக்கீங்க, என் பையனுக்கு இப்போ தான் அறிவு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வேறு தள்ளி போங்க அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே ஆர்த்தியெல்லாம் எடுத்து வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் நெத்தியிலலாம் அப்படியே போட்டு மாதிரி வச்சு விட்டுட்டு அப்படியே அவங்க அப்படியே வெளியே போய் அதை ஊற்றுறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து வாப்பா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்கள ஜிமினோட தோளில் கை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னா அம்மா அது வந்து அப்படின்னு சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், என்ன சொல்ல போகிற, லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல போகிற அப்படின்னு சொன்னேன்னா. ஆமாம்
அதுதான் சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் இத்தனை நாளாக இது வேணாம் வேணான்னு சொன்னேன். ஒரு வார்த்தை ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அம்மாவே கட்டி வச்சுருப்போம்லப்பா, ஏன் சாமி இந்த முடிவு எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜேகேவோட அப்பா பார்த்துட்டு அதான் உன் கல்யாணத்தை எவ்வளோ பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பெருசாக கிராண்டாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறான். என்ன, எனக்கு அப்படி கிராண்டாக எடுக்கிறதுல விருப்பமே இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னானே. சரி அம்மாட்ட சொல்லியிருந்தா நம்ம குலதெய்வம் கோயிலுக்காவது நான் உன்னை கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுருப்பேனப்பா அப்படின்னு சொன்னோன்னே. அதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, அதனால தான் நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை அவங்க வீட்டில் உள்ளவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே. என்னப்பா உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே. அப்படியா, ஐயோ எங்க ஃபுல்லாக பாவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. கூடையே கூட்டிகிட்டு நீ திரி, உன் மருமகன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஆமாங்க, இனி என் மருமகனை எங்கேயும் நான் விட மாட்டேன், எங்கே ஷாப்பிங் பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் மருமகன் கூட போயிட்டு மருமகன் கூட தான் வருவேன், என்ன மருமகனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே. என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்படியே அவங்க அம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. வந்தாலும் அவங்க அப்பா பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எங்க இப்போ நாங்கள் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே நெஞ்சு வலியை வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மா நாங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கலான் இருக்கோம்மா, நீ வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. டேய் என்னடா இப்போ தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா, நீ என்னடானா பொசுக்குன்னு கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே போய் தங்க போகிறேன்னு சொன்னேன், 2 வாரமாவது இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நோ வே, நாளைக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரு 2 வாரம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டுமா முடியாதும்மா, அவனும் ஒர்க் பண்ணுறான் நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே. இனி எதுக்கு அவன் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு, அவன் எனக்கு வீட்டிலே இருக்கட்டுமே, நம்மக்கிட்ட நம்மளாமே வெல் செட்டட் ஃபேமிலி தானடா, நம்ம இருந்து சாப்பிட்ற லெவலுக்கு இருக்குடா, அவன் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை கப்பத்துன்னு இல்லைடா, அவனை விட்டுட்டு போடா, நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு போயாண்டா அப்படின்னு சொன்னோன்னே. மா அவன் என்னோட பிஏம்மா அப்படின்னு சொன்னோன்னே. ஓ 6 வருஷமாக ஒரு பையன் பிஏவாக இருக்கான்னு சொன்னியே, அது இந்த பையன் தானா அப்படின்னு சொன்னேன்னா. ஆமாம்ப்பா இதுதான்ப்பா, அது இவன் தான் என்னோடய பிஏ அப்படின்னு சொன்னேன்னா. ஓஹோ வேணா உனக்கு கூட புது பிஏ செலக்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா. அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, அவன் என் கூட ஆஃபீஸ்க்கு வரான், அது மட்டும் இல்லாமல் அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான் நான் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு வரலாமான்லாம் கேட்டிருந்தான். சரிடா வேலைக்கு கூட்டிட்டு போடா, அதுக்கு ஏன்டா கெஸ்ட் ஹவுஸில் போய் இருக்கணும், இங்கேயே இருந்து கூட்டிகிட்டு போயாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. மா புரிஞ்சுக்கோம்மா, அது ஆஃபீஸ்லேருந்து அது பக்கம்மா, என்ன பண்ண சொல்கிற ப்ளீஸ்மா என்னை விடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேய் என்னடா இப்படி பண்ணுற, நான் மருமகன் கூட என்னென்னலாம் பண்ணலாம்னு நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு. பாரு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, 2 வாரம் இருந்துக்கிட்டு தான் போகிறேன், இல்லைன்னு வையேன் அப்படின்னு சொன்னோன்னே. அதெல்லாம் உனக்கு இருக்க முடியாது போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போகிறதுக்கு நிற்கிறான். இப்போ அப்படியே அவங்க பார்த்துட்டு இங்கே பாரு என் மருமகன் துரம்பா இழைச்சி போயிருக்கிறான், என் மருமகனை இந்த 2 வாரம் விட்டுட்டு போடா, புஷ்டியாக மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே மைண்டுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இப்போ என்ன 2 வாரம் இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஃபைன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனும் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போயிடுறான். இப்போ அப்படியே மேலே போய் நின்றுட்டு பார்த்தல என் அம்மாவோட கேரக்டர் இது தான், என் அம்மா கொஞ்சம் வளவள கேரக்டர் தான், அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அதனால் நீ அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது பரவாயில்ல சார், ஓகே இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது சேஃப் தான், இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேண்ணா. ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேண்ணே. சரி ஓகே, நான் நாளைக்கே ஆஃபீஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக ஒன்றையும் வெளியே விட மாட்டாங்க. சரி ஓகே 2 வீக்ஸுக்கு ஆஃபீஸஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா, என்னோடய ஒர்க்கை சுகாட்டாக நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே 2 வீக்ஸ் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னேன்னா. எனக்கு ஓகே தான் சார், அண்ட் நம்ம 2 வீக்ஸ் இங்கே ஸ்டே பண்ணுறதுனால நீயும் நானும் ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன்னா. எனக்கு ஓகே தான் சார், பரவாயில்ல சார் நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சோஃபாவில் போய் படுத்துட்டு, இவ்வளோ பெரிய பெட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சார் நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ரூம் டோர் வந்து லாக் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஷோ அம்மா எங்கள் அம்மா வர வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு சொன்னேன்.
இல்லைடா அது வந்து இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். என்னது இது? அது வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான்டா வீட்டுக்கு வர மருமகனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதான் இதை அப்படியே மருமகன்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேண்ணா. சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணுறான். இப்போ டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி மறுபடியும் கதவை தட்டுறாங்க. இப்போ திறந்துரு. என்னம்மா? டேய் கீழே வந்துடுனாடா அப்படின்னு சொன்னேன். எதுக்குமா? டேய் வான்னு சொன்னால் வரமாட்டியாடா, நிறைய சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது அப்படி மறுபடியும் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு டேய் அவனுக்கு என்ன பிடிக்குன்னு கேள்றா, அவனுக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சு வைப்போம்ல, ஏன் எனக்கு பிடிச்சது செஞ்சாலும் அவன் திம்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி க்ளோஸ் பண்ண போகிறான். டேய் இத்தனை நாளும் உனக்கு பிடிச்சதையும் உங்கள் அப்பனுக்கு பிடிச்சதையும் தானே செஞ்சேன், இன்றைக்கி ஒரு நாளாவது என் மருமகனுக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு போகிறேன் தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு மருமகனே உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ஒரு சில டிஷ்ஷு, அதாவது அவன் வந்து எதுவுமே சொல்லலாம், அவன் சைலண்டாக நிற்கிறான். இப்போ பார்த்துட்டு இல்லைப்பா நான் உன் அம்மா மாதிரி நினச்சிக்கோ, நான் என் அம்மா மாதிரி நீ என் அம்மானே நினச்சிக்கோ, உன் அம்மா கிட்டனா நீ உரிமையாக எதுவாக இருந்தாலும் கேட்க மாட்டியா, என்கிட்ட கேளுப்பா நான் எதுவாக இருந்தாலும் வச்சு தரேன் அப்படின்னு சொல்ல வச்சுலேன். இப்போ அப்படியே ஜிமினோட கண் அப்படியே தேங்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு அது எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே எனக்கு இந்த டிஷ் வச்சு கொடுப்பாங்க, எனக்கு நீங்கள் அதையே வச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கண்டிப்பாப்பா. அச்சோ எதுக்குப்பா அழுற அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகே சைலன்ட்டு அது அவனுக்கு அம்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேயோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு அம்மா இல்லையாப்பா அப்படின்னு சொன்னேன்னே. எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ என் அம்மா இல்லைன்னு கவலையே படக்கூடாது, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினுமே அப்படியே அழுறான். இப்போ பார்த்துட்டு சரிப்பா நான் உனக்காக செஞ்சு வைக்கிறேன், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வா சரியா அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ அவனும் சரிங்கிற மாதிரி தலையாடுறான். இப்போ பார்த்துட்டு டேய் மருமகனை பார்த்து எடுத்து கூட்டுறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அதுதான் ரெஸ்ட் ரூம், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் வந்து ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே தேம்பி அழுறான். ஏன்னா அவனோட அம்மா சின்ன வயசாக இருக்கும் போதுலேயே, அதாவது நம்ம ஜிமினுக்கு வந்து ஒரு 3 வயசாக இருக்கும் போதுலேயே இறந்துருப்பாங்க. அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருப்பான். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் அவனுக்கு தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வெளியே வரான். சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ண, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே முன்ன வரான். வந்துட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா போகலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாங்க. இப்போ ஜேகேயோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா 2 போர்டு மேட்ஸை அப்படியே மேலே அனுப்புகிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொன்னேன்னா ஏன்டா மருமகன் வந்திருக்கா, ரூம் க்ளீன் பண்ணாண்டாமா, மூட்டு இருட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி நான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜேகே அப்படியே அங்கே போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு இப்போ அப்படியே கிச்சனில் அவங்க அத்தை தான் நின்று குக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே பின்னாடி நின்றுட்டு அத்தை அப்படின்னு சொன்னேன்னா வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே செஞ்சுருப்பாங்கள்ல அதை லைட்டாக எடுத்து டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட தலையை அப்படியே பேட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அவங்க மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொன்னேன். அச்சோ நீ அதெல்லாம் ஒன்றும் செய்யாண்டா, அதில் உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இல்லை பரவாயில்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே. இல்லை நீ ஹெல்ப்பெல்லாம் பண்ணாண்டா, நீ என் கூட வேணாம் நின்று பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க தான் எல்லாமே குக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமில் வந்து இவங்க சாப்பிட்ட முடிச்சுக்கிட்டு இப்போ ஜேகே பார்த்துட்டு டேய் நீ ரூமுக்கு போ, நான் பின்னாடி ஜிமின் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் அவனை கூடயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. இல்லை நீ போ, நான் அவனை 2 பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னோன்னே. அதெல்லாம் முடியாது, அவனை அனுப்பி விடுங்க, நானும் அவனை சேர்ந்தே போகிறேன். டேய் நீ போயேன்டா அப்படின்னு சொன்னோன்னே. மா அப்படின்னு சொன்னோன்னே. போ உன் புருஷனை உனக்கு கடிச்சு தின்னுற மாட்டோம், அனுப்பி தான் விடுவோம் போ அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட கண்ணை கட்டிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ ஜிமின்னு பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு கையில் ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையில் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு புரியுது. இப்போ அப்படியே வாங்கிட்டு அவன் மேலே ரூமுக்கு போகிறான். அதாவது ஜேகே வந்து ரூமுக்குள்ளே போயிருக்க மாட்டார், அப்படியே ரூம் கதவை திறந்துட்டு அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன் பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் ஜிமின் நிற்கிறான். ஜிமினோட கையில் பார்த்தா அவன் கிளாஸில் பால் வச்சுட்டு நிற்கிறான். பார்த்துட்டு
எங்கள் அம்மாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே போகிறான். கீழே போய்ட்டு அம்மா என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன் என் ரூமை அப்படின்னு சொன்னோன்னே, டேய் இன்றைக்கி உங்கள் 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே, டேய் போய் ஆக வேண்டிய காரியம்லாம் பாடுறப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி சொன்னோன்னே, ஷோ இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவளை மறுபடியும் மேலே போகிறான். மறுபடியும் மேலே போய்ட்டு சரி உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே தான் போகிறான். உள்ளே போயிட்டு சாரி ஜிமின், எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பண்ண விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே அது அப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன் சார், நாங்கள் அந்த கிளாஸ் பாலை குடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ் பாலை அப்படியே கொடுத்துக்கிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் இப்படியே எந்திரிச்சு கீழே வரான். இவங்க அதாவது இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட போகுது. இவங்களுக்குள்ளே செம்மையாக அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவனுக்கு இந்த கொடுமையான சித்தியை பற்றியெல்லாம் அவன் சொல்லியிருப்பான். இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த டைமில் தான் நான் ஜேகேலாம் பார்த்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். இதை ஜேகேயும் கேட்டிருப்பாரு. ஜேகே கேட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இவங்களை பார்க்கும்போது எனக்கு அம்மா ஃபீலிங் வந்துச்சு, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் என் அம்மாக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட செம்ம ஜாலியாகவே பழகுவான். அவங்க கூட அதாவது இப்போ ஜிமின் அவங்க கூட எப்படி இருக்கான்னா, ஒரு அம்மா பையன் பாண்டிங்லாம் அவன் இருக்கிறான். அவனுக்கு அவங்கள விட்டு போகிறதுக்கு மனசு இல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் 1 வீக்கில் நம்ம இங்கேருந்து வெளியே போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அது ஜேகே என்ன சொல்லியிருப்பானே, நீ இப்போவே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. அதாவது ஜிமினுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க அத்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த 1 வீக்கில் வெளியே ஷாப்பிங்க்கெலாம் கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்தோன்னா ஜேகே என்ன சொல்லியிருப்பானே, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிரு, இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணியால் தான் 1 வீக் கழிச்சு நம்ம இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போக முடியும், அதனால் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். இப்போ ஜேகே என்ன சொல்லியிருப்பானா, மேலே ஒரு பேக் இருக்குல்ல, அதை எடுத்து நீ பேக் பண்ணிட்டு நான் நீ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வெளியே போயிருப்பான். இப்போ அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ ஜேகே உள்ளே வந்தோடனே, ஜிமின் அங்கே அப்படின்னு சொன்னோன்னா, அவன் மேலே ஏதோ துணி முடிச்சுட்டு இருந்தான்டா அப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ளே வரான். இப்போ உள்ளே அப்படியே கரெக்டாக இருந்த டோரை ஓப்பன் பண்ணால் அப்படியே அவன் அது பேக் எடுக்கிறதுக்காக ஸ்டூல் போட்டு மேலே ஏறி அந்த பேக் எடுத்துகிட்டு நின்றுருப்பான். இப்போ அவன் அப்படியே கதவு திறந்த உடனே ஜிமின் அது ஃபோர்ஸ் தாங்காமல் விழ போகிறான். இப்போ டப்புன்னு ஜேகே போய் டைட்டாக அந்த ஹிப்போடி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில அப்படியே ஒரு பெரிய ஐ கான்டாக்ட் போகுது. ஓகேடா, இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை எப்படினாலும் நல்லா கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். 2 டேஸாக ஏன்க்கா மூவி வரலன்னு நினச்சிருப்பீங்க. அண்ட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபீவர் வேறு, த்ரோட் வேறு ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிடுச்சு. அண்ட் சாரிடா. ஓகே, பை, லவ் யூ ஆர்மீஸ்.